டியர் சில்ட்ரன்ஸ், பிரைஸ் த லார்ட். நிறைய முயல் குட்டிங்க சந்தோஷமாக ஜாலியாக நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அம்மா வந்து ஒரு குட்டி முயலை அவங்க தூக்கிட்டு போனாங்களாம். போனோடனே மற்ற எல்லா முயல் குட்டியும் கேட்குது, ஏய் அங்கே பாரு அம்மா அந்த முயல் குட்டியை மட்டும் தூக்கிட்டு போகிறாங்க, அவங்கள மட்டும் செல்லமாக கொஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இன்னொரு முயல் குட்டி சொல்லிச்சான், உனக்கு விஷயமே தெரியாதா, அந்த முயல் குட்டி என்ன பண்ணுச்சு தெரியுமா, ஒரு பெரிய முள்ளுவேலியில் போய் ஜம்ப் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த முயல்குட்டி வரவே இல்லை. அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, வந்து ஒரு அடி டிஷ்யூம்னு கால்லையே நல்லா அடிபட்டு ரத்தமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, அதை தூக்கி அந்த காயத்தெல்லாம் கட்டி ரத்தத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளையும் நிறைய விஷயங்களில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போகாத, இதை செய்யாத, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஏசப்பா சொல்லும்போதே நம்மளும் கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி ரத்தம் அடி இதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஆனால் நம்மளால் கீழ்ப்படிய முடியலையே. ஏன் நம்மளால் கீழ்ப்பட முடியலை? நம்மளுக்குள்ள பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன பாவம்? நம்ம ஏசப்பாக்கு பிடிக்காத நம்ம மனசில் நினைக்கிறது, செய்கிறது, பேசுகிறது, இது எல்லாமே பாவம்தான். அப்படிப்பட்ட அந்த பாவத்திலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான் ஏசப்பா சிலுவையில் வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏசப்பா என்கிட்ட இந்த பாவம் இருக்குது, என்னால் கீழ்ப்படிய முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை மன்னிங்க, நான் தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா அவங்கள மன்னிப்பாங்க. ஓகே.